இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிம்னாஸ்போம். இதுவாகவே தாவரம் எல்லாத்துலேயும் ஃபர்டிலைசேஷன் ஒன்று இருக்கும். அதில் இனவிருத்திக்கான தொழிற்பாடு இங்கே வந்து ஜிம்னாஸ்போமில் வந்து ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஸ்டேஜுண்டும் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஸ்டேஜுண்டும் கொண்டு இருக்குது. இங்கே ஜிம்னாஸ்போமில் பொதுவாக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன இருக்குன்னா, அங்கே வந்து ஃப்ரூட் இல்லை, அதே மாதிரி ஒவ்வொரியும் இருக்காது. ப்ரீ ஃபர்டிலைசேஷனில் ஓவரி இல்லாததுனால போஸ்ட் ஃபர்டிலைசேஷனில் ஃப்ரூட் வந்து இருக்காது. இங்கே வந்து ஒவியூல் வந்து ஃப்ரீயாக போன் ஆகி இருக்கும். இங்கே வந்து மெகாஸ்போரோஃபில்னு ஒன்று இருக்குது. மெகாஸ்போரோஃபில்னால் பெண் இனப்பெருக்க இலைகள் அதாவது ஃபர்டைல் இலைகளை தான் மெகாஸ்போரோஃபில்னு சொல்லுவாங்க. மைக்ரோஸ்போரோஃபில்னா ஆண் இனப்பெருக்க இலைகள், அதை வந்து மைக்ரோஸ்போரோஃபில்னு சொல்லுவாங்க தாவரங்களில். இப்போ மெகாஸ்போரோஃபில்ல வந்து இந்த ஒவியூலானது ஃப்ரீலி போன் ஆகித்தான் இருக்கும், அதாவது வெளியில் திறந்த நிலையில் இருக்கும். நாட் இன்க்ளோஸ் பை ஒவ்வொரு வால். இப்போ நான் ஒவ்வொரு வரைஞ்சி காட்ட போகிறேன். இது ஒரு மெகாஸ்போரோஃபில்லோட இந்த பகுதியில் வந்து ஒவ்வொரிகள் இருக்கும், நிறைய இருக்கும். நான் ஒன்றை வரைஞ்சி காட்டேன். இது வந்து ஒவ்வொரி வந்து ஒவியூலால் க்ளோஸ் பண்ணப்படாமல் இருக்கும். இது வந்து இந்த மெகாஸ்போரோஃபில்ல வந்து நாங்கள் 3 பகுதிகளாக பிரிப்போம். லீஃப் போர்ஷன். இப்போ இந்த லீஃப் போர்ஷனில் வந்து இது வந்து லோவர் ஸ்டாக்னு சொல்லுவோம். லோவர் ஸ்டாக். இது வந்து அப்பர் ஸ்டாக். இந்த கட்டமைப்பில் தான் இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இது வந்து சைக்கஸ் தாவரத்தினுடைய மெச்சூர் மெகாஸ்போரோஃபில்லுடைய ஒரு பார்ட் தான் இது. இதை வந்து மெகாஸ்போரோஃபில்னு சொல்லுவோம், அல்லது ஃபீமேல் ஸ்போரோஃபில்னு சொல்லுவோம். எப்படி சொன்னாலும் சரி. பொதுவாகவே வந்து மெகாஸ்போரோஃபில்னா அது வந்து பெண் பகுதியையும், மைக்ரோஸ்போரோஃபில்னா இது வந்து ஆண் பகுதியையும் குறிக்கும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவியூல் வந்து இப்படி திறந்த நிலையில் தான் இருக்கும். அதில் தான் ஜிம்னாஸ்போமை வந்து நான் என்ன சொல்லுவோம்னா, இங்கே வந்து ஜிம்னாஸில் வந்து நெக்டுன்றது வந்து என்ன பொருள்னா திறந்த, ஸ்பெர்மான்றது வந்து சீட். இது வந்து திறந்த வித்துக்களை உருவாக்கக்கூடிய தாவரத்தை தான் ஜிம்னாஸ்போம்னு சொல்லுவோம். ஆஞ்சியோஸ்போம்னா மூடிய வித்துக்களை உருவாக்கக்கூடிய தாவரம். இது வந்து இவாலுவேஷன் அடிப்படையில் உயர் ரக தாவரங்கள்னு குறிப்பிடப்படுகிறது. ப்ரீ ஃபர்டிலைசேஷன்ஸில் ஒவ்வொரு வந்து அப்சென்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு அப்சென்ட்டாக இருக்கிறதால ஃப்ரூட் வந்து அங்கே அப்சென்ட்டாக இருக்கும். போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கு பிற்பகுதியில் ஃப்ரூட் வந்து உருவாகாது. இங்கே வந்து ஒவியூல் வந்து எக்ஸ்போஸ்டாக இருக்கும். இங்கே வந்து சீட் வந்து எக்ஸ்போஸ்டாக இருக்கும், திறந்ததாக இருக்கும். எக்ஸ்போஸ்டாக திறந்த நிலையில் காணப்படுது. அடுத்தது வந்து இதில் பொதுவான கேரக்டரிஸ்டிக், ஜிம்னாஸ்போம்களினுடைய பொதுவான கேரக்டரிஸ்டிக்களை நாங்கள் பார்த்தோம்னா, அது வந்து மீடியம் சைஸான டோலான ட்ரீகளாகவும் ஷ்ரப்ஸுகளாகவும் இருக்கும். இப்போ மீடியம் சைஸான ட்ரீகளுக்கு உதாரணம் வந்து சைக்கஸை சொல்லலாம். டோல் ட்ரீக்கு உதாரணம் பைனஸ். ஷ்ரப்ஸுக்கு உதாரணம் வந்து எஃபெட்ரா. கியோடின்ட்ரம் கிகாண்டியம், அதாவது ரெட்வுட் ட்ரீன்றது வந்து இதில் உயரமான ட்ரீகளுக்கு உதாரணம். உலகிலேயே மிக உயரமான மரங்கள் அதில் காணப்படும். இது வந்து 100 மீட்டர் உயரமாகவும் 15 மீட்டர் அகலமுடையதாகவும் வளரும். இங்கே வந்து டெப் ரூட் காணப்படும். டெப் ரூட்னா பிரைமரி ரூட்னு சொல்லுவோம். டெப் ரூட் வந்து ரேடிக்கல்ல இருந்து உருவாகும். இங்கே வந்து 2 வகையான சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஃபைனஸ்லேயும் சைக்கஸ்லேயும் தான் எங்களுக்கு அதை காணக்கூடியதாக இருக்கும். ஃபைனஸில் வந்து மைக்கோரைசான்னு சொல்லப்படும் அங்கே உள்ள சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். எதுக்கு இடையில் சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் காணப்படுதுன்னா, அசோசியேஷன் பிட்வீன் ரூட் அண்ட் ஃபங்கை. ஃபைனஸ்ட ரூட்டுக்கும் ஃபங்கஸுக்கும் இடையிலான அசோசியேஷன் தான் இங்கே மைக்கோரைசா, வேறு தொகுதியில் மைக்கோரைசா காணப்படும். அதான் வந்து இங்கே உள்ள சிம்பயாட்டிக் அசோசியேஷன் ஃபைனஸில். சைக்கஸில் வந்து கொர்லைட் ரூட் காணப்படும்.
கொர்லாய்ட் ரூட் வந்து என்ன தொழிலை செய்யும்டா நைட்ரஜன் ஃபிக்ஸிங் செயற்பாட்டை செய்யும். ஆனால் பைலஸில் வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸிங் நடக்காது. அங்கே நடக்கிற தொழிற்பாடு என்னென்னா அப்சர்ப்ஷன் ஆஃப் பாஸ்பேட் அண்ட் வாட்டரையும் பாஸ்பேட்டையும் அப்சர்வ் பண்ணுறது தான் அங்கே நடக்கும். சைக்கஸில் வந்து கொர்லாய்ட் ரூட் காணப்படும். அங்கே வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸிங் நடக்கும். அங்கே வந்து சயனோபாக்டீரியா வந்து சைக்கஸ்டர் ரூட்டில் வந்து வாழும். உதாரணம் வந்து அங்கே உள்ள சயனோபாக்டீரியாவுக்கு உதாரணம் நொஸ்டாக் அல்லது ப்ளூ கிரீன் அல்கேன்னு சொல்லுவாங்க. இங்கே நீங்கள் இப்போ சைக்கஸில் வந்து கொர்லாய்ட் ரூட் இருக்குதாங்க, சைக்கஸில் கொர்லாய்ட் ரூட் இருக்குதானே, அதில் வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸிங் நடக்கும். சைக்கஸில் கொர்லாய்ட் ரூட்டை வந்து மைக்ரோஸ்கோப்பில் அவதானிச்சோம்னா அது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அங்கே வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஒன்று இருக்கும். அதை வந்து சொல்லுவாங்க பெரிடம்னு. பெரிடம் அதுக்கு இடையில் ஒரு லேயர் ஒன்று இருக்கும். அதை வந்து சொல்லுவாங்க அவுட்டர் கோட்டெக்ஸ். அடுத்தது அதுக்குள்ளுக்கு வந்து சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அல்கே எல்லாம் காணப்படும். அது இப்படித்தான் ஷேப்பில் இருக்கும். அதுக்கு உள்ளே வந்து அவுட்டர் கோட்டெக்ஸ் இருக்கும். அவுட்டர் கோட்டெக்ஸுக்கு உள்ளுக்கு தான் அல்கல் ஜோன் இருக்கும். அல்கல் ஜோனுக்கு உள்ள இன்னர் கோட்டெக்ஸ் இருக்கும். இது வந்து கொர்லாய்ட் ரூட்டினுடைய லைன் டயக்ராம். இது இப்படி தான் இருக்கும். மைக்ரோஸ்கோப்பில் அவதானிக்கக்குள்ள இந்த நடுப்பகுதியில் தான் வந்து அல்கல் ஜோன் உண்டு நாங்கள் சொல்லுவோம். இது வந்து சைக்கஸ்டர் கொர்லாய்ட் ரூட். அடுத்த கேரக்டரிஸ்டிக் வந்து அன்பிரான்ச்டாகவும் பிரான்ச் இல்லாததாகவும் இருக்கலாம், பிரான்ச்டாகவும் இருக்கலாம். அதில் ஸ்டெம்டா கேரக்டரிஸ்டிக் வந்து அன்பிரான்ச்டாகவும் பிரான்ச்டாகவும் இருக்கலாம். அடுத்தது வந்து இரெக்ட்ண்டா வந்து நிமிர்ந்த நிலையில் காணப்படும். அடுத்து ஏரியல் ஸ்டெம்மாக இருக்கும். அதாவது நிலமேல் தண்டு ஏரியல். இங்கே வந்து அன்பிரான்ச்டான இருக்கிறது வந்து சைக்கஸ் வந்து கொக்கோனட் ட்ரீ மாதிரி இருக்கும் பார்க்கக்குள்ள. அடுத்தது இன்னொரு உதாரணம் வந்து ஜாமியாவும் அன்பிரான்ச்டானதாக தான் இருக்கும். பிரான்ச் ஸ்டெம்களுக்கு உதாரணம் வந்து பைனஸும் செட்ரஸும். அடுத்தது லீவ்ஸ் வந்து சிம்பிள் லீவும் இருக்குது. சிம்பிள் லீவ் இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். காம்பவுண்ட் லீவ் வந்து இப்படி ஷேப்பில் இருக்கும். அடுத்து வந்து பின்னேட் லீவ் வந்து ஒரு ஃபெதர் மாதிரி ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதை தான் நாங்கள் பின்னேட் லீவ்னு சொல்லுவோம். பின்னேட் லீவ் வந்து சைக்கஸில் காணப்படும். இந்த ஷேப் லீவ்ஸ் தான் பின்னேட் லீவ் வந்து கொஞ்சம் காலத்துக்கு உதிராமல் இருக்கும். நிறைய நாளைக்கு நீண்ட வாழ்நாட்களை கொண்டதாக இருக்கும். மற்ற லீஃப் மாதிரி உதிராது. அடுத்தது லீவ்ஸை பற்றி சொல்ல போனால் நல்ல வெல் அடாப்டடாக இருக்கும். அடுத்து வித்ஸ்டாண்ட் தாங்கக்கூடிய தன்மை இருக்கும். அடுத்தது வந்து எக்ஸ்ட்ரீம் ஆஃப் டெம்பரேச்சரை வந்து தாங்கக்கூடியதாக அது இசைவாக்கம் அடைஞ்சு இருக்கும். அடுத்தது வந்து மாய்ஸ்சர், ஹியூமிடிட்டி அண்ட் விண்ட் இதுகளையும் தாங்கக்கூடியதாக அது வந்து அடாப்டேஷன் அடைஞ்சு இருக்கும். 2 வகையான பிரான்ச்சிங் பேட்டர்ன்களை கொண்டிருக்கும். அதாவது லாங் ஷூட்டுடையதாக இருக்கும் அல்லது அன்லிமிட்டடாக பிரான்ச்சுகளுடையதாக இருக்கும். டுவார்ஃப் ஷூட்டுகளாக அதாவது குறுகிய ஷூட்டுடையதாகவும் லிமிட்டட் பிரான்ச்சிங் பேட்டர்ன்களை உடையதாகவும் இருக்கும். இப்போ நாங்கள் லாங் ஷூட்டுன்னு என்னென்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு தாவரம். மேல் பகுதியில் இலைகள் காணப்படும். கீழுக்கு வந்து வேர் காணப்படும். இந்த நிலத்துக்கு கீழுக்கு உள்ள பகுதியை வந்து நாங்கள் ரூட்டுன்னும், நிலத்துக்கு மேலுள்ள பகுதியை வந்து நாங்கள் ஷூட்டுன்னும் அழைப்போம். அதான் வந்து ஷூட்ன்றது வந்து நில மேல் பகுதி. கொனிஃபர்ஸ் வந்து நீடில் லைக் லீவ்ஸை கொண்டது, ஊசி போன்ற இலைகளை கொண்டது தான் கொனிஃபர்ஸினுடைய சிறப்பம்சம். இந்த கொனிஃபர்ஸில் வந்து சர்ஃபேஸ் ஏரியா வந்து ரிடியூஸ் ஆகி இருக்கும். அந்த இலை பரப்பு வந்து ரிடியூஸ் ஆகி இருக்குதுண்டா அதுக்கு காரணம் வந்து வாட்டர் வந்து குறைக்கிறதுக்காக தான் இலை பரப்பு வந்து குறுகியதாக இருக்கும். அங்கே வந்து திக்கான கியூட்டிகளும் சங்கன் ஸ்டொமேட்டோவும் இருக்கும். வாட்டர்லெஸ்ஸை குறைக்கிறது. சங்கன் ஸ்டொமாட்டாண்டா என்னென்னா இப்போ இலையிட மேற்பரப்பு இருக்குது தானே, இது வந்து எபிடெர்மிஸில் வந்து அது எபிடெர்மிஸ் வந்து உட்குடைவாக இருக்கும். உட்குடைவாக அமைஞ்சு அதில் தான் ஸ்டொமாட்டா அமைஞ்சிருக்கும். ஸ்டொமாட்டா வந்து இலையிட உட்பரப்பில் அமைஞ்சிருக்கும். இதான் வந்து சங்கன் ஸ்டொமாட்டான்றது. இந்த கேரக்டரிஸ்டிக் நாங்கள் செரோஃபைட்டிக் அடாப்டேஷன்னு சொல்லுவோம்.
இப்போ ஜிம்னோஸ்போம் வந்து ஹெட்ரோஸ்போரஸ்னால் தே கேன் பி ப்ரொடியூஸ் மெகாஸ்போர் அண்ட் மைக்ரோஸ்போர். அதாவது 2 வகையான ஸ்போர்களை உருவாக்கும். மெகாஸ்போரை உருவாக்கியிலும் அல்லது மைக்ரோஸ்போரை உருவாக்கியிலும். அதைத்தான் ஹெட்ரோஸ்போரஸ்ன்னு சொல்லுவோம். 2 வகையான வித்துக்களை உருவாக்கக்கூடியது. ஜிம்னோஸ்போமினுடைய கேரக்டரிஸ்டிக்கில் முக்கியமானது ஃபர்டிலைசேஷன் வந்து இன்டர்னலாக நடக்கும். ஸ்போரோஃபைட் வந்து அதாவது பிளான்ட் பாடியானது இண்டிபெண்டாக இருக்கும். ஸ்போர்ஸ்களை உருவாக்கக்கூடிய பிளான்ட் பாடி வந்து இண்டிபெண்டாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்போரோஃபைட் தான் வந்து பிகாஸ் தே டூ ஃபோட்டோசிந்தசிஸ். அதால் வந்து ஃபோட்டோசிந்தசிஸை வந்து என்னது செய்ய முடியும். அதாவது ஒளித்தொகுப்பை வந்து செஞ்சு உணவை தானே தொகுக்கக்கூடியதை தான் நாங்கள் இண்டிபெண்ட் சொல்லுவோம் பிளான்ட்டில். கெமிட்டோஃபைட் வந்து டிபெண்ட். கெமிட்டோஃபைட் வந்து ஸ்போரோஃபைட்டில் தங்கியிருக்கும். பிகாஸ் தே மேட் அப் ஃபியூ செல்ஸ், குறுகிய கலங்களால் ஆக்கப்பட்டு இருக்கும். இதால் வந்து தனித்து நின்று வாழ முடியாது. இது வந்து டிபெண்ட் ஒன்றில் தங்கி தான் இருக்கும். ஸ்போரோஃபைட்டில் தங்கி இருக்கும். இப்போ இந்த ஸ்போரோஃபைட்டுன்றது அதாவது பிளான்ட் பாடி, அந்த பிளான்ட் பாடி வந்து 2 மடியமானதாக இருக்கும். இப்போ இந்த ஸ்போரோஃபைட்டில் வந்து மேல் கோணும் இருக்கும், ஃபீமேல் கோணும் இருக்கும். இந்த கோணத்தை நாங்கள் கோணுண்டா ஸ்ட்ரோபிலஸ்ன்னு சொல்லுவோம். ஃபீமேல் கோணை வந்து ஃபீமேல் ஸ்ட்ரோபிலஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரோபிலஸ்ன்றது வந்து சிங்குலர், ப்ளூரல் டேர்ம் அதில் ஸ்ட்ரோபிலை எல்லாம் வந்து கூட்டாக இணைஞ்சு இந்த மேல் கோணை உருவாக்கும். இப்படியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இதை வந்து மேல் கோன், இந்த முழு ஸ்ட்ரக்சரையும் வந்து மேல் கோணுண்டுவோம். இந்த ஒரு இலையை வந்து மைக்ரோஸ்போரோபில்னு சொல்லுவோம். மைக்ரோஸ்போரோபில்னா ஆண் இனப்பெருக்க இலைகள். இது வந்து மெகாஸ்போரோபில்னா பெண் இனப்பெருக்க இலைகள். அதுக்கும் ஒரு கூம்பு மாதிரி ஒரு வடிவத்தை இப்படி கூம்பு மாதிரி ஒரு ஷேப்பை உருவாக்கும். இப்போ இந்த மைக்ரோஸ்போரோஃபில்லில் வந்து மைக்ரோஸ்போரெஞ்சியா இருக்கும். அதே மாதிரி மெகாஸ்போரோஃபில்லில் மெகாஸ்போரெஞ்சியா இருக்கும். மெகாஸ்போரெஞ்சியாவில் தான் ஒவியூல் அமைஞ்சு இருக்கும். மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் இருக்கும். மைக்ரோஸ்போரெஞ்சியாவில் மைக்ரோஸ்போர் மதர் செல் இருக்கும். அப்போ இங்கே மெகாஸ்போரெஞ்சியாவில் என்ன இருக்கும்? மெகாஸ்போர் மதர் செல் இருக்கும். இதே எல்லாமே வந்து 2 மடியமானது. அதே வந்து மியோசிஸுக்கு உட்பட போகுது. அதாவது ரிடக்ஷன் டிவிஷன்டா 2 மடிய நிலை வந்து 1 மடிய நிலைக்கு மாறப்போகுது. இப்போ 2 மடிய நிலையில இருந்து 1 மடிய நிலைக்கு போகுது. அப்போ மைக்ரோஸ்போர் மதர் செல்லானது மைக்ரோஸ்போரை உருவாக்கும். அது வந்து 1 மடியமாக இருக்கும். மெகாஸ்போர் மதர் செல்லானது மெகாஸ்போரை உருவாக்கும். அதுவும் வந்து 1 மடியமாக இருக்கும். இப்போ இந்த மைக்ரோஸ்போர் வந்து பொலன் கிரைனை உருவாக்கும். பொலன் கிரைனும் வந்து 1 மடியமானது. அதே மாதிரி மெகாஸ்போரானது ஆர்கிகோனியா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆர்கிகோனியங்களை உருவாக்கும். ஆர்கிகோனியங்கள் வந்து மல்டி செல்லுலர் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனாக காணப்படும். அல்லது ஃபீமேல் கெமிட்டோஃபைட்டுன்னு சொல்லுவோம். பொலன் கிரைனை வந்து நாங்கள் மேல் கெமிட்டோஃபைட்டுன்னு சொல்லுவோம். இந்த பொலன் கிரைனால் இந்த மேல் கெமிட்டோஃபைட் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆகி ஏர் கரண்ட் காற்றின் மூலமாக பரவல் அடைந்த ஆர்கிகோனியாவை சென்றடைஞ்சு என்னத்தை உருவாக்கும்டா. அதாவது மேல் கெமிட்டோஃபைட்டும் ஃபீமேல் கெமிட்டோஃபைட்டும் 1 மடியமாக இருக்கும். அப்போ 2 1 மடியங்கள் இணையும் போது 2 மடியமான ஜைகோட் ஃபார்ம் ஆகும். அந்த ஜைகோட் வந்து எம்ப்ரியோவாக மாறும். இதில் வந்து ஒவியூல் வந்து என்னத்தை உருவாக்கும்டா? நெட் சீடு, திறந்த சீடுகளை உருவாக்கும். இந்த படத்தில் அவதானிச்சிங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும். அந்த ஃப்ளாஸ்க் மாதிரியான ஸ்ட்ரக்சர் தான் ஆர்கிகோனியாக்குள்ளுக்கு வந்து எக்ஸெல் ஒரு சிங்கிள் எக் ஒன்று இருக்கும். அந்த சிங்கிள் எக்குள்ளே இந்த பொலன் கிரைன் மேல் கெமிட்டோஃபைட் வந்து விடுவிக்கப்பட்டு அந்த மேல் கெமிட்டோஃபைட்டினுடைய நியூக்ளியையும் எக்கினுடைய நியூக்ளியையும் 2ம் ஒன்றிணைந்து தான் 2 மடியமான ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகுது. அதற்கு பிறகு எம்ப்ரியோ வந்து உருவாகுது. இதுதான் இதில் ரீப்ரொடக்ஷன். மொனோஷியஸாகவும் இருக்கும், டயோஷியஸாகவும் இருக்கும். சேம் பிளான்ட்டில் வந்து மேலும் ஃபீமேலும் உருவாகினா அது வந்து மொனோஷியஸ். அதே மாதிரி டயோஷியஸ்ன்றது வந்து செப்பரேட் பிளான்ட்டில் வந்து மேலும் ஃபீமேலும் மேல் கோன் அண்ட் ஃபீமேல் கோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகினா அது வந்து டயோஷியஸ், தனித்தனியாக ப்ரொடியூஸ் ஆகுது. சைக்கஸ்லேயும் பைனஸில் வந்து மொனோஷியஸாக இருக்கும். அது பிஎம்
பிஎம்னு ஞாபகம் வைக்கலும். இது வந்து சிடின்னு ஞாபகம். பிஎம்னா பைனஸ் மொனோஷியஸ் சைக்கஸ் டயோஷியஸ். ரெட்டிகுலேட் வெனேஷன், பேரலல் வெனேஷன், டைகட்டமஸ் வெனேஷன் இருக்கா. ரெட்டிகுலேட் வெனேஷனுக்கு உதாரணம் வந்து நிட்டம். பேரலல் வெனேஷனுக்கு உதாரணம் வந்து வெல்விஷியா. டைகட்டமஸ் அதாவது வை ஷேப் வினேஷன்களை கொண்டதுக்கு உதாரணம் வந்து கைலோபாண்டுது. இதில் இன்டர்னல் ஃபீச்சர்ஸ் வந்து ரூட்ஸ் வந்து டைகாட்லிடன்ஸ் மாதிரி இருக்கும். ரூட்ஸ் லைக் டைகாட்லிடன்ஸ். வெஸ்கியூலர் சிலிண்டர்ஸ் இன் ரூட்ஸ் இஸ் டையாஷ் டு பொலியாஷ். டையாச்சில் 2 சைலம் இருக்கும். டைகாட்லிடன்ஸில் சிறப்பம்சம் அது. பொலியாச்சுன்னா மோர் தேன் 6 புரோட்டோசைலம் இருக்கும். அது வந்து மோனோகாட்லிடன்ஸில் சிறப்பம்சம். அதே மாதிரி அடுத்தது சைக்கஸில் வந்து கொரலைட் ரூட் இருக்கும். அது ஒரு சிறப்பம்சம். உதாரணத்துக்கு இது நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அங்கே வந்து சைக்கஸில் கொரலைட் ரூட்டை ஒரு பகுதியை வந்து நுணுக்கு காட்டில் அவதானிச்சா இந்த மாதிரி தான் இருக்கும். வெளியில் அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து பெரிடம்னு, அடுத்தது வந்து இன்னர் கோட்டெக்ஸ்ன்ற ஒரு பகுதியும் அவுட்டர் கோட்டெக்ஸ்ன்ற ஒரு பகுதியும் அல்கல் ஜோன் அல்லது ப்ளூ க்ரீன் ஜோன் அப்படின்ற ஒரு பகுதியும் காணப்படும். cells of this zone are not organized. algal zone உடைய செல்கள் வந்து organized ஆகி இருக்காது. occur in the middle cortex of choroid root. choroid root இனுடைய middle cortexல தான் இது வந்து காணப்படும். அடுத்தது வந்து ஸ்டெம்மினுடைய இன்டர்னல் ஃபீச்சர்ஸ்களை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வெஸ்கியூலர் பேண்ட்ஸ் ஆர் கோலேட்டரல். கோலேட்டரல் வெஸ்கியூலர் பேண்ட்ஸ் வந்து ஸ்டெம்மில் காணப்படும். கோலேட்டரல்னா the xylem and phloem arranged side by side on the same radius. சேம் ரேடியஸில் வந்து சைலமும் ஃப்ளோயமும் சைட் பை சைடாக அரேஞ்ச்டாக இருக்கும். சேம் ரேடியஸில் வந்து சைலம் வந்து உள்ளுக்கும் ஃப்ளோயம் வந்து வெளியே அரேஞ்ச் ஆகி இருக்கும். அதை வந்து இடையில் பிரிக்கிறது வந்து கெம்பியம்னு சொல்லுவோம். இந்த மூணும் சேர்ந்தது தான் வந்து வெஸ்கியூலர் பண்டல். அடுத்தது வந்து எண்டாச்சான வெஸ்கியூலர் பண்டல்ஸாக இருக்கும். அதாவது பிரைமரி சைலம் ஃப்ரம் தி இன்சைட் டு அவுட்டர் சைட். பிரைமரி சைலமானது இன்சைட்லேருந்து அவுட்டர் சைடுக்கு உருவாகும். அடுத்தது வந்து எக்ஸாச்சுண்டா. இப்போ எண்டாச்சுன்னா என்னென்னு பார்த்தோம். எக்ஸாச்சு வந்து இதுக்கு தேவையில்லை. ஆனால் எக்ஸாச்சுன்னா என்னென்ன விளங்கிக்கோங்க. பிரைமரி சைலம் இன் ஸ்டெம் ஓ ரூட்டில் அல்லது ஸ்டெம்மில் காணப்படுகின்ற பிரைமரி சைலமானது டெவலப் ஃப்ரம் தி அவுட்சைட் வெளியில் இருந்து உருவாகும். உள்ளுக்கிருந்து உருவாகினா அது வந்து எண்டாஷ். எக்ஸாச்சுன்றது வந்து வெளியில் இருந்து பிரைமரி சைலம் வந்து உருவாகிறது. சைலத்தில் வந்து வெசல்ஸ் வந்து லெக்ஸ் வெசல்ஸ் வந்து இல்லாமல் இருக்கும் ஜிம்னோஸ்பம்ல. பொதுவாக சைலத்தில் வந்து என்னென்ன 4 வகையான செல்கள் வந்து ஆஞ்சியோஸ்பம்ல காணப்படும். வெசல்ஸ், பெரன்கைமா, வெசல் ஃபைபர்ஸ், ட்ரக்கீட்ஸ்ன்ற செல்கள் காணப்படும். அப்போ இங்கே வந்து வெசல்கள் இருக்காது. அப்போ மிச்சம் மூணும் இருக்கும். பெரன்கைமாவும் ஃபைபரும் ட்ரக்கீட்ஸும் இருக்கும். அதே மாதிரி ஃப்ளோயம், லெக்ஸ், கெம்பானியன் செல் வந்து ஃப்ளோயத்தில் இருக்காது ஆஞ்சியோஸ்பம்ல மாதிரி. ஃப்ளோயத்தில் வந்து 4 வகையான செல்கள் இருக்கும் ஆஞ்சியோஸ்பம்ல. சீட் செல்ஸ், ஃபைபர், பெரன்கைமா, கம்பேனியன் செல் ஆஞ்சியோஸ்பம்ல இருக்கும். ஆனால் இங்கே வந்து கம்பேனியன் செல் இருக்காது. மற்ற 3 செல்களும் காணப்படும். சீட் செல், ஃபைபர்ஸ், பெரன்கைமா இது 3ம் இங்கே காணப்படும். அடுத்தது இதில் வெஸ்கியூலர் பண்டலானது ஓப்பன் வெஸ்கியூலர் பண்டலாக இருக்கும். ஒரு ரிங் மாதிரி அரேஞ்ச் ஆகி இருக்கும் ஜிம்னோஸ்பம்ல. அடுத்தது வந்து பிரைமரி அண்ட் செகண்டரி க்ரோத் இங்கே இருக்கும். அடுத்தது செகண்டரி வூடானது மேபி மொனோசைலிக்னா சைக்கஸில் அந்த இயல்பு இருக்கும். வெல் டெவலப்ட் வித் வந்து நல்லா டெவலப்ட் ஆகி இருக்கும். கோட்டெக்ஸும் வந்து டெவலப்ட் ஆகி இருக்கும். ஃபைக்னோசைலிக் அல்லது மொனோசைலிக்காக இருக்கும். மொனோசைலிக் வந்து சைக்கஸ்லேயும், ஃபைக்னோசைலிக் வந்து பைனஸ்லேயும் காணப்படும். பைனஸ் அண்ட் டெக்ஸஸில் காணப்படும். அதாவது ஃபைக்னோசைலிக்னா மச் ரிடியூஸ் வித் வந்து ரிடியூஸ்ட் ஆகி கோட்டெக்ஸ்டும் ரிடியூஸ் ஆகி இருக்கிறது தான் அந்த இயல்பு. வந்து செகண்டரி வெஸ்கியூலேச்சர்னா பண்டல்ஸ் இருக்குதானே செகண்டரி வெஸ்கியூலேச்சர். அந்த இது வந்து துணை வளர்ச்சியில் உருவாகின்ற செகண்டரி வெஸ்கியூலேச்சர்ஸ் ஆனது மொனோசைலிக்காக அல்லது பொலிசைலிக்காக இருக்கலாம். மொனோசைலிக்னா சிங்கிள் லேயர் ஆஃப் கெம்பியத்தை அடிப்படையாக கொண்டு தான் மொனோசைலிக் பொலிசைலிக்னு பிரிக்கிற. சிங்கிள் லேயர் ஆஃப் கெம்பியம் இருந்துச்சுன்னா அது மொனோசைலிக்னும், பொலிசைலிக்னா செவரல் லேயர் ஆஃப் கெம்பியம் இருந்துச்சுன்னா அது வந்து பொலிசைலிக்னும் பிரிப்பாங்க. இங்கே
லீவ்ஸ்களில் வந்து திக்கான கியூட்டிகள் இருக்கும். நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி திக்கான கியூட்டிகள் இருக்கும். வாட்டர் லாஸை வந்து குறைக்கிறதுக்காக வந்து சம்டைம் வெக்ஸ் ஆல்சோ ப்ரெசன்ட், அதாவது வெக்ஸுன்றது மெழுகு படை வந்து அந்த திக்கான கியூட்டிகளுக்கு மேலுக்கு அமைஞ்சிருக்கலாம். ஷங்கன் ஸ்டொமேட்டா, அதாவது உட்குழிவான ஸ்டொமேட்டா, உட்பகுதியில் ஆழத்தில் அமைஞ்ச ஸ்டொமாட்டாகள் காணப்படும். ஸ்டொமாட்டா ப்ரெசன்ட் இந்த டீப் கேவிட்டி குழிகளில் காணப்படும். மீசாச் சைலம், புரோட்டோசைலம். மீசாச்சுன்னா அங்கே ஏற்கனவே பார்த்தோம் எண்டாச் எக்ஸாச் அப்படி பார்த்தோம். மீசாச்சுன்னா எண்டாச்சுன்னா வந்து உள்ளுக்கு இருந்து சைலம் டெவலப்ட் ஆகுது வந்து எண்டாச். எக்ஸாச்சுன்னா வந்து வெளியில் இருந்து சைலம் வந்து ப்ரைமரி சைலம் வந்து டெவலப் ஆகுது வந்து அது வந்து எக்ஸாச். மீசாச்சுன்னா புரோட்டோசைலம் ஆனது டெவலப் ஆகுது வந்து மிடில் ஆஃப் த ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் தி சைலம். சைலத்தினுடைய மிடில் ஸ்ட்ராண்டில் இருந்து புரோட்டோசைலமானது டெவலப் ஆகும்னா அது வந்து மீசாச்சின்னு சொல்லப்படும். அதாவது கண்டக்டிங் சிஸ்டம், கடத்தும் தொகுதியில் ஜிம்னோஸ்போமில் டிரான்ஸ்ஃபியூஷன் டிஷ்யூ காணப்படும். சச்சஸ் சைக்கஸ் இன் பைனஸ், சைக்கஸ்லேயும் பைனஸ்லேயும் தான் ஃபியூஷன் டிஷ்யூ காணப்படும். அடுத்தது வந்து மீசோஃபில். மீசோஃபில்ன்றது வந்து புடைக்கல விளையம். இதே இலைகளில் காணப்படுறது புடைக்கல விளையம் வந்து 2 டைப்பான புடைக்கல விளையங்கள் இருக்கும். ஸ்பொஞ்சி அண்ட் பெலிசேட். ஸ்பொஞ்சின்ற கடற்பஞ்சு புடைக்கல விளையம், பெலிசேட்ன்றது வந்து வேலிக்காட் புடைக்கல விளையம். இது ரெண்டும் வந்து சைக்கஸில் காணப்படும். மேபி மேட் ஒன் டைப் ஆஃப் செல், அதாவது இந்த புடைக்கல விளையம் 2 டைப்பான செல் வந்து சைக்கஸில் இருக்கலாம். 1 டைப்பான செல் வந்து பைனஸில் காணப்படலாம்.